Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. And date 18/8/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் பிக் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் என்ன அப்படிங்கிற எம்சிசியினுடைய நோட்டிஃபிகேஷனையும், சென்டாக்குக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்னுடைய மெரிட் லிஸ்ட் அப்படின்னா அப்ளை பண்ணவங்களில் எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டையும், அந்த லிஸ்ட்டில் நேம் இல்லாதவங்க அவங்களுடைய விடுபட்ட சான்றிதழ்களை எந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணல சார், சென்டாக்குக்கு அப்ளை பண்ணல சார், எனக்கு இந்த வீடியோ வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களா இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் எம்சிசிக்கும் சென்டாக்குக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு சீட்டு, அதே போல் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே போல் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் லாக்கிங் நேற்று ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது 17/8/2026 ஈவினிங் ஒரு 5:30க்கு சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் ஆன பிறகு நம்ம டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் எப்படி லாக் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 வில் பி அவைலபிள் அப் டு 11:59 PM, அதாவது இன்று இரவு 11:59 வரை, அதாவது 18/8/2026 இன்று இரவு 11:59 வரை என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், as well as சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் இன்று இரவு 18/8/2026 11:59 வரை அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று மாலை 17/8/2026 மாலை 5:30 உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் அவைலபிளாக இருக்குது. மேற்கொண்டு எம்சிசியினுடைய வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க, ஃபர்தர் அப்டேட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே நம்ம SAP Views யூடியூப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா மெடிக்கல் ரிலவெண்ட்டான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டாக்குக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஓவரால் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் NRI சீட்டு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எல்லாத்துக்குமான எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் சென்டாக்குக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுடைய பெயர் அதில் விடுபட்டு இருந்தால், இல்லை நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணல, சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அப்லோட் பண்ணல அப்படின்ற மாணவர்களாக இருந்தால் என்ன பண்ணணும், டேஷ்போர்டை யூஸ் பண்ணி 19/8/2026 அதாவது நாளை மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போதைக்கு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதான்னு பாருங்கள். பெயர் இல்லாதவங்க, இல்லை சான்றிதழ்கள் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சென்டாக்னுடைய வெப்சைட்டில் போய் டேஷ்போர்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை தவறாமல் நாளை மாலை 5 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டு வந்து அப்லோட் பண்ணாதவங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிஸ்ட் எங்கே இருக்குது, எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுதான் வந்து சென்டாக்கினுடைய வெப்சைட். இந்த சென்டாக்கினுடைய வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ்டு ஆன் 17/8/2026 இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, அதே போல் பாண்டிச்சேரி மாணவர்களுக்கான தகுதி பட்டியல்,
மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ, அதே போல் என்ஆர்ஐக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு, அப்புறம் ஓவரால் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை ஃபார் யூஜி நீட். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்களோ அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்துருங்க. இப்போ உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸையும் உங்களுடைய டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண வேண்டிய அந்த டேஷ்போர்டை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இல்லைன்னா சென்டாக் வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறவங்களும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.